எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பூஜாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி என்னோடய ஃபேவரட்டான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். வில்லேஜ் ஸ்டைல் எக் கறி டிஷ். என்னோடய சைல்டுஹுல்டு தான் ஞாபகப்படுத்தும். ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து இப்போ வரல என்னோடய ஃபேவரெட். இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே என்னோடய ஃபேவரட்டான எக் கறி எங்கள் பாட்டியோட ரெசிபி. இதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் போட்டதும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு நறுக்கி வச்சுருக்க ஒரு வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமா கூட பழுத்த நாட்டு தக்காளி ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கணும். வேக வச்சு தட்டு போட்டு மூடி நல்லா வேக வச்சுட்டு நல்லா குழஞ்சி மசிஞ்சு வந்தோடனே மிளகாத்தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்க முட்டையை முழுசாக உடையாமல் அந்த இதில் ஊற்றணும். அந்த கிரேவியில் ஊற்றிட்டு சால்ட்டும் சேர்த்து ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வேக வைக்கணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த முட்டையை நல்லா உடையாமல் ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சு அடியிலேருந்து எடுத்து திருப்பி இந்த சைடு வேக வைக்கணும். நல்லா கார்னிஷ் கொத்தமல்லி தூவி இறட்டிங்கன்னா சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆகிடும்.